கேட்கல உங்களோட உணர்வும் கூட மாதிரி மற்ற கேட்டுக்கொண்டு மன்னிக்கிறார்கள். ஓகே, நான் அதை கேட்டு சரியோ உங்களோட படம் அப்படி இருக்கு. இன்றைக்கு எஸ்பிக்கும் தெரியும். இல்ல நீங்க நான் நேரம் வந்து ஒரு படம் போட்டு வந்த ஆள் உண்மையான சொல்றீங்களா? ஆனா செல்வனா பாருங்க ப்ளீஸ், எந்த தந்ததை விடுங்கன்னா நான் வந்து நீங்க கதைங்க எல்லாரும் மக்கள் புரிஞ்சு சொல்றேன். அவரதான் கேட்கறேன். இல்ல நீங்க நேரம் தர மாட்டீங்களா? எனக்கு தெரியுதா நேரம் தர மாட்டீங்க நிறைய விட்டுறீங்க. நான் இன்பராஜாவை தான் கேட்கறேன். என்னன்னு சொன்னா அப்ப அந்த துவாரா இருக்குன்னு சொல்றீங்க. அப்ப அந்த படம் காட்டப்பட்ட துவாரகா அவதானம் இல்ல அவரோட பேசுற ரெக்கார்ட்ல இருக்கு. நான் பேசினது மாமா பேசினது நான் அவரை கேட்கறேன். இன்பராஜாவை கேட்கறேன் ஐயா. சரி, நான் மீட் பண்றேன். சரி, எனக்கு சந்தர்ப்பம் தான் இறக்க கூடாது. இருங்க இன்பராஜா அண்ணா, இன்பராஜா அண்ணன், நாங்க இப்ப இங்க வந்து இப்ப ஒரு மாரர் தினத்துல உரையாற்றப்பட்ட ஒரு படம் ஒன்று காட்டப்பட்டது. இவதான் துவாரகாண்டு. அப்ப நீங்க இருக்கேன்னு உண்மையா சொல்றீங்கன்னா அப்ப அது அந்த காட்டப்பட்ட துவாரகா அண்ணன் மகள் தானா? சரி, ஓகே. இந்த கேள்விக்கு நீங்க கேட்கறவங்களுக்கு ஒரு சொல்லில பதில் சொல்றதுக்கு நான் இல்லை. நான் ஒரு 2 விடையும் 3 விடையும் சேர்த்து சொல்றேன்டா. எனக்கு சொல்லப்பட்ட விஷயம் என்ன, அந்த நானும் எனக்கும் சந்தேகம். அந்த அது துவாரா இல்லை, அந்த முகம் தங்கச்சி இல்லை, அது 100க்கு 100 விருப்பம் என்னண்டா நான் கேட்டதுக்கு பதில் என்ன எனக்கு தான் நீ சொல்லுவாங்க. இப்ப நான் வந்து இப்ப கதையை கேளுங்க. சொல்லுங்க. கதை இன்னைக்கு இவ்வளவு தோல்வியா கண்டு போன பொட்டம்மான் எடுக்கிற முடிவு தான். அது என்ன காரணம்னா அவங்க வரைய விடாதவன் புள்ளைய முதல் விட்டு பார்த்து இன்னைக்கு பாலச்சந்திரனை வந்து விட்டுட்டு என்ன துவாரகாவும் அண்ணியும் தப்பே இல்லை. பாலச்சந்திரன் பாலகுமாரனையோட மாத்தளம்ல இருக்குது. நான் நிக்கிறேன் 21ஆம் தேதி மாத்தளம் பிடிபடுது. 22ஆம் தேதி நான் மலையமடத்துல இருங்க. 23ஆம் தேதி மலையமடம் பிடிபடுது. அப்ப கல்வாவாடிகள்ல நான் இங்க அப்ப பாலச்சந்திரன் பாலகுமார் அப்ப நாங்க மே 18 சேரெல்லாம் துருவமானவேல் அப்படியா நகில தமிழ் எல்லாரும் அப்படியா? நாங்க சொல்றத கேளுங்க. சொல்லுங்க வரலாற்று நீங்க ஒரு தலைவரப்பா, நீங்க ஒரு கட்சியில தலைவரப்பா. மே 18 அப்ப நாங்க பிள்ளையா சேரும் அப்படியா? சொல்லுங்க, அதையும் பார்த்து சேர்த்து பார்த்து செய்யுங்க. ஒருக்கா இப்ப மாத்தலனுக்கு ஆமி ஏறினதான் அவர் சொல்றது மார்ச் மாதமா ஏப்ரல் மாதமா? நீங்க எந்த மாதம் சொல்றீங்க? ஏப்ரல் மாதம். கதையை கேளுங்க. ஏப்ரல் மாதம், மே மாதம் 18 வேற ஏப்ரல் வேற. என்ன பாருங்க, அவர் சொல்றாரு கேளுங்க. என்னப்பா நீங்க இப்படி என்னோட ஒரு விரோதியோட கதைக்கிற மாதிரி கதைக்கிறீங்க? நீங்க என்ன முன்ன பின்ன கோபம் இருக்கா என்னோட? என்ன நீங்கள் என்ன காரணம் உங்களோட நோக்கம்? கதைகளுங்க. ஆமிலே இதை பிடிச்சிட்டு எங்களுக்கு சண்டைக்கு வந்து மன்னார்ல சண்டையில நிக்க பின்னால வந்து நிப்பான், சுட்டாலும் பேசாம இருப்பான். அப்படியா நாட்கள் நிக்கிறீங்க நீங்கள்? அண்ணா பதில சொல்லுங்க. இப்படிதான் அண்ணா இங்க பொதுத்தளத்துல வந்து சுத்தி வளர்த்துதான் கேட்பாங்க. சொல்லுங்க பதில. இங்க வாங்க, நான் ஒரு இங்க வாங்க. உங்கள்ட்ட என்னத்தை வாங்கியிருக்கேன் எதுவும் இல்ல, நீங்க வாங்க போறேன்னா நான் உங்களுக்கு நீங்க பதில் சொல்லணும். அவங்க எங்களை கேட்கறாங்க, அப்ப எங்களை செய்தி பாக்குறாங்க. அப்ப ஏதோ ஒரு வழியில நான் போராளியா இருந்தேன்னா ஒரு கட்சிக்கு தலைமை தாக்குறேன் போராளிகளுக்கு. அப்ப அந்த அடிப்படையில் நான் பதில் சொல்லி ஆகணும் போல ஒரு ரிஸ்க் எடுத்து எங்களை வீட்டுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. உங்களுக்கு நீங்க ஈஸி, நீங்க கதைச்சு போட்டு போறேன். ஆனா நான் வேதனைப்பட்டு கேட்கிறேன். என்னன்னு சொன்னா நீங்க என்ன கேட்டீங்க? மாத்தலன் 21ஆம் தேதி பிடிபடுது ஏப்ரல். அதுக்காக நீங்க மே 18 பாத்தீங்களா எப்படி முந்திட்டீங்க? அது சொல்லு வசனங்கள்ல 1-2 நீங்க கேட்கணும். ஆனா ஏப்ரலா மே ஆண்டு நீங்க கேட்டிருந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கும். அப்ப இதெல்லாம் பொய்யா நாங்க செய்யறோம். அப்ப என்ன சுடுதண்ணியை குடிச்ச மாதிரி கைக்கு எனக்கு எவ்வளவு கவலையா இருக்கும். அப்போ நீங்க 10 பேருக்கு நான் பதில் சொல்றேன், நீங்க ஒரு ஆள் தான் கேட்கறீங்க கேள்வி. பிள்ளைங்கிட்டா நீங்க தங்கச்சியில 21ஆம் தேதி பிடிபடுது. கதைகளுங்க 22ஆம் தேதி நான் மலையமடத்துலங்க. அப்ப அந்த அடிப்படையில பாலகுமார் 22ஆம் தேதி பாலகுமாரனையோட பாலச்சந்திரனாங்கள காண்றேன். அதுக்கப்புறம் அந்த வெள்ளக்கொடி காட்டி புலித்தேவன் விட்டது காரணத்தையும் கேட்டேன். என்னத்துக்காக விட்டது? பாலச்சந்திரனை துவாரா தப்பி வந்திருந்தா அவன் புள்ளையும் கொண்டு வந்திருக்கலாம். ஒரு புள்ளைய விட்டு பார்த்தது
அப்ப வெள்ளக்கொடி காட்டி போக சொல்லி இந்த கஜேந்திரகுமார் இந்த நிக்குது மலை மாதிரி அவன்கிட்ட அனுசரணையோட வசூல் ராஜபக்சோட அனுசரணையோட கூப்பிட்டு வெள்ளக்கொடி காட்டி வர சொல்லி போட்டு தான் அந்த புள்ளையும் சேர்த்து சுட்டு ஒரு புள்ளையாவது தப்பட்டு மாட்டு. ஏன்னா மற்ற கட்டம் தப்புற அளவுல இல்ல, நாளுக்கு நாள் ஒரு புள்ளையாவது விட்டு பார்த்தது. அப்படி 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 ஒரு நிமிஷம் இல்லைங்க, அப்படி ஒரு நிமிஷம் இல்லைங்க, அப்படின்னு இல்லைங்க. இப்ப கணேசையா என்ன சொல்லுங்க, நீங்கள் அப்பா கதைச்ச அந்த கதைக்கும் இப்ப இன்பராஜா சொல்ற கதைக்கும் எதுவும் பிள்ளை இருக்கான்னு வித்தியாசம் இருக்கா கணேசையா? இல்ல இன்பராசா இப்ப சொல்லி கொண்டிருக்கிறது சரி, ஒரு விஷயத்தை மட்டும் புள்ளையா சொல்றார். அது பாலகுமாரனோட ஆறு தம்பி பாலச்சந்திரன்ன்றது புள்ளையான கதை. வீடு இருக்கலாம். இப்ப இங்க இந்த தளத்துல வந்து நாங்க சும்மா இல்லைன்னா எங்களுக்கும் சில விஷயங்கள் தெரியணும், முடிக்கணும். இப்ப முழு பேர் மண்ணில இருந்த ஆட்கள் தானே, முழுக்க யுத்தத்துல நின்ற ஆட்கள். நீங்க உங்களுக்கு தெரியாம இருக்குமா? அப்படி இல்லைண்ணா, அப்படி இல்லைண்ணா, நாங்கள் அப்படி இருக்க இல்லைன்னா. பட் நாங்க இதை தெளிவுபடுத்தணும். ஒன்னில் நீங்கள் என்ன மற்றவை என்னன்னா தெளிவுபடுத்தும். இப்ப ஐயா வந்து கேட்டோன்னா, இப்ப ஐயா இப்ப நீங்க என்ன சொல்றீங்க ஐயா? இப்ப அப்ப இவர் கடைசி மட்டும் நின்று அடுத்தவங்க நீங்க எப்ப வெளியேறீங்கன்னு கேட்ட ஒரு கேள்வி வந்தது. அப்ப கடைசி மட்டும் இவர் நின்றாருண்டாக்க ஒரு உதாரணம் நீங்க வந்து சொன்னீங்களே, ஒரு கஜேந்திரகுமார் என்ன செஞ்சது எப்படி செஞ்சதுண்டு, அத இப்ப இவர் கண்ணால பார்த்த மாதிரி சொல்றாரா இல்லையா? இல்ல அது உண்மை, அதை நான் மறக்கலையே. அது அப்ப கடைசி மட்டும் நின்றுருக்காரா இல்லையா முள்ளிவாய்க்கால? அப்ப கடைசி வரைக்கும் நின்றது நிக்காது இன்பராசா. அப்படி 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 அனுப்பிடும், அப்படி அனுப்பிடும், அப்படி அனுப்பிடும். நீங்க கதைங்க, நீங்க கதைங்க, யார் இன்பராஜா கதைங்க. அப்ப இப்ப என்ன என்ன விடயம் நீங்க என்ன கேட்ட கேள்வி? அதுக்கு தான் சொல்லுங்க. இல்ல இப்ப நீங்க கேள்வி ஆரம்பத்துல வச்ச கண்டது நீங்க அந்த மே மாசம் சாரி ஏப்ரல் மாதம் கண்டது கஜேந்திரகுமார் அனுப்பினதுன்னு சொன்னீங்க வெள்ளக்குடியோட. அது வந்து என்னன்னா பொக்கனையில பாலகுமாரனுக்கு ஒரு வீடு கொடுத்தது இஞ்சால சொதிவாயர் சங்கரனை பொள்ளாயத்துறை. அப்ப சங்கரனையோட நான் நிக்கிற நிர்வாகத்துக்குள்ள அப்ப பாலகுமாரனை வீட்டுல பாலச்சந்திரன் நின்றது. அப்ப எனக்கு விளங்கி கொஞ்சம் பேர் வெள்ளக்கொடி காட்டி போற திட்டத்துல இருக்கிறாங்க. அது இப்ப ஒரு சமாதான புறாண்டு சொல்லி ஒரு திட்டத்தை வெளிநாட்டு அனுசரணையோட போறதுக்கு ஒழுங்கு செய்யறாங்க என்ற இது எங்களை பொள்ளாயத்துறை இதுக்குள்ள அடிபடுது அது. அப்ப நான் சொதிவாயர் சங்கரனையோட நிக்கிறேன். அப்படி சொல்லியிருக்க ஏப்ரல் 21 அந்த பாலகுமார் நின்ற வீடு அந்த பொக்கனை சந்தி அதுல இளையவண்ண எங்கட பீஸ் கராஜி பொன்னாயத்துறை அவர் நின்றவர். இளையவண்ண ஒபிஸ் அதுல நின்ற ஒபிஸ் வங்கர் ஓக்கியும் வச்சு கொண்டு சண்டை நடந்து கொண்டிருக்க. அப்ப குமாண்டுகளை சங்கரனையும் அவரத்துக்கு நாங்க போறது. அப்ப அந்த பொக்கனைக்கே ஏறான் 21 மாத்தலன் ஏப்ரல் 21 பொக்கனை குடி வருது. அப்ப சனம் முழுக்க 1 லட்சத்துக்கிட்ட சனம் முள்ளிவாய்க்கால் அடி போட்டு வருது சனம். அப்ப நான் திரும்ப இங்க போறேன் முள்ளிவாய்க்காலை நோக்கி. அங்க இருந்த சனம் வளையமுட இருந்த சனம் எல்லாம் வருது. கடற்கடையெல்லாம் சனம் செத்து விழுந்து கொண்டிருக்கு. மிதிச்சு மிதிச்சு தான் வருது. செல்லும் வருது, ரவுன்ஸும் வருது. அது என்ன இங்கிலீஷ் படம் தோத்து போகும். இவ்வளவு ஒரு சனம் முழுக்க என்ன பாறையால போறதுக்கு வருது முழுச்சனம். அவ்வளவு சண்டைக்குள்ள மாத்தலாம் குறுக்க இருக்கான் சண்டை நடந்து கொண்டு இருக்கு. பொள்ளாயத்துறை டீம் தான் அதுல பொக்கடையில இருந்து சண்டை பிடிச்சு. அப்ப என்னோட நான் போக்கல இளமண்ண இளையவனையாக்கள் கேட்டேன். எங்க காமராஜ் என்ன நான் சொன்ன நீ தான் வர சொன்னது போறோம். அப்ப எங்களை திருவண்ணாமலைக்கு போறதுக்கு நான் சொல்ல வழிகிட்டா நிறைய விஷயம் சொல்லணும். எங்களை ஒரு 15 பேரை திருவண்ணாமலை போறதுக்கு தலைமை செயலர் நீ தானே வர சொல்றாரு. வர சொல்லி இனி அன்னையே அங்கதான் கொண்டு போகணும் திரையரங்கன் ராமுன்ட்ட கொண்டு போகணும். நான் இந்த விஷயம் மீடியால இருக்கா சில விஷயம் சொல்லி நான் பயப்படுறேன். இல்லை என்ன நான் சொல்றேன், நான் என்ன நடந்து முடிஞ்ச கதை எங்கள்ட்ட கேட்டா கூட சொல்லுவோம். சண்டை நடக்க நடந்து முடிஞ்ச கதையை தான் நான் சொல்றேன். அப்ப நான் போய் வலையமடத்துக்கு போயிட்டு நீதன்ட கரக்கடையால அப்ப கப்பல் நினைக்கிற கரக்கடையால நான் முள்ளிவாய்க்காலுக்கு போறோம். நீதன் தலைமைச் செயலர் பேஸுக்கு 22ஆம் தேதி வலையமடத்துல மாத்தலாம் 21 முடியுது. 22 வலையமட கோவில்ல நிக்கிறேன். போயிட்டு எங்கட பொள்ளாயத்துறை பேஸ்ல நின்றுட்டு 22 விடிய நடந்து போறேன். அங்க போயிட்டு இருக்க 22 வலையமடத்துக்கு வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு சண்டை வித்தியாசம். அப்ப வலையமடத்துக்கு வர அப்படியே நான் நீதன் அப்ப நீதன் போய் கதைக்க நீதன் என்ன சொன்னார், நீ அங்க இருந்து திருவண்ணாமலை நான் தான் கடைசி டவுன் எல்லாம் பொறுப்பான்னு வந்தேனா திருவண்ணாமலை மாவிலார சண்டை நடக்க சாமதீவி பக்கம். அப்ப சொன்னேன் நீ ஒரு 15 பேரோட போய் சாமான் ஒழுங்கு செய். அங்க காட்டுக்கு மரமேத்த வர டிப்பர்கள் மண்ணேத்த வர டிப்பர்கள்ட்ட சொல்லி சாமான் எடுத்து செய். நாங்க அப்படித்தான் சாமான் எடுத்து கொடுத்த காட்டுக்கு. இப்ப கடைசி சண்டை டைம்ல மாவிலாறு சண்டை நடக்குது ஏரியாவில் நடவடிக்கை எடுத்து உன்னோட ஒரு சிங்கள படியனையும் விடுறேன் ஐஸ் மஞ்சு ஒன்று சொல்லி. அவன் எர்ணப்பாலில் இருந்த படியன். அவன் கடைசியா ஒரு கேர்னலை சுட்டுட்டு வந்தவன் ராணுவத்தை. அப்ப அவனையும் விட்டு விடுறேன். அங்கால சிங்கள பிரதேசம் கந்தலா பக்கம் போயிட்டு அல்ல கந்தலா அவனோட 8 பேரை விடு, உன்னோட 7 பேர் வச்சு சாமான் ஸ்டவ் செய். ஐஸ் மஞ்சு இல்ல மில்லடி என்ன ஐஸ் மஞ்சு தான் நின்றவன். ஐஸ் மஞ்சு தலைமைச்சல ஐஸ் மஞ்சு என்ன தான் விடப்படுறாரு நீ தானே. அப்ப எனக்கு ஃபுல்லா திருவண்ணாமலை காடு தெரியும் தானே. அப்ப நாங்க அப்பா மாநிலத்துல இருந்து வந்து மாநில சண்டை முடியும் அப்படியே விட்ட பண்ணி வந்தாக்கள் தான் நாங்க. அப்ப சொல்ல நான் சொன்னோம் சங்கரன் பேஸ்ல போய் உடுப்பு வைக்க எடுத்துட்டு வரேன். திரும்பி வாரம் மலைய மடத்துக்கு. அப்ப உடுப்பு வைக்க எடுத்துட்டு வரேன். அப்ப கதையை கேளுங்க.
இவர் சொல்ல 15 பேரோட போகணும், காசுதாரன், கடலாலாம் போகணும். ஆனா கடல்ல ஃபுல்லா தேவி சூடன் மீன் மாதிரி நிக்குது ஃபுல்லா. பாலச்சந்திரன் பாலகுமாரனோட எங்க நீங்க கண்டீங்க அதை சொல்லுங்க. நான் பொக்கனையில கண்டது. பொக்கனையில பாலகுமாரனோட பாலச்சந்திரன் நின்றுச்சு. பாலகுமாரன் பாலச்சந்திரனோட பாலகுமாரன் வெவ்வேறு நின்று அந்த ஆறு காளி மாசம் அவன் தான் ஃபுல்லா வெள்ளை படைக்கெல்லாம் பயிற்சி கொடுத்தோம். காளி அண்ணி எங்க நின்றவா? அண்ணியை நான் காணல. பாலகுமாரன் வைஃப் குடும்பம் இருந்தது. படம் பார்த்து படம் பார்த்து கணேசையா நீங்க அங்கயா நின்றீங்க அந்த டைம்ல? படம் பார்த்து கணேசையா நீங்க அங்க நின்றீங்க, நீங்க வெளிநாட்டுல இருந்து வாரீங்கள். நான் அவரோட கதைக்கிறேன். நீங்க நாங்க மொக்கமாயா நீங்க எங்க டைம் நீங்க வாரீங்க. நான் அவரோட கணேசையா நீங்க சும்மா கேள்வி கேட்க அவர் எனக்கு தெரியும். அவர் சொல்ற தகவலே பிள்ளை. அவர் பிள்ளை என்ற கடைசி நேரத்துல சரி நிக்கல. ஓகே பாலகுமாரனையும் நாங்க சொல்ற போய் நீங்க சொல்ற மெய். நீங்க நாங்க பாலச்சந்திரனை பத்தி கதைக்க வரல. சரி கொஞ்சம் பொறுங்க, கதைய விடுங்க. நாங்க எல்லாரும் சொல்றீங்கன்னா எனக்கு விளங்கல. பாலச்சந்திரன் பதில் சொல்ல விடுங்க ஐயா ப்ளீஸ். அவர் சுத்தி சொல்லி கொண்டிருக்கிறார். சுத்தி வளைஞ்சு வரட்டும். எங்களுக்கு முன்பு எப்படியோ முள்ளிவாய்க்கால் வரைக்கும் நின்றவங்க விடுங்கள கதையை. எங்க நின்ற எவ்வளவு நின்ற நீங்க ஸ்பாட் பண்ணி கேக்குறீங்க. ஓகே நீங்க கதைங்க என்பறா சொன்னா கதைங்க. சரி ஓகே. இப்ப என்ன விஷயம் சொல்ல வாரீங்க? இப்ப வேற என்ன விஷயம் கேட்க வாராரு? என்னட ஐயா வெளிநாட்டுல இருந்தவர், நீங்க நாட்டுல யுத்தம் வரைக்கும் இருந்தீங்க. இப்ப அவர் கேட்கிற கேள்வி என்னன்னா, அப்ப என்ன ராணுவ கட்டுப்பாடுக்கு இருந்து பிடிச்சுதான் புனர்வாழ்வு கொண்டு வந்தது அப்படியா? எனக்கு தேவையில்லை. ஆனா நாங்க சண்டை பிடிக்கல, நாங்க நிக்கல. அப்ப நாங்க பாலகுமாரண்யோட பாலச்சந்திரன் என்ற கதையை நான் முற்றுமுழுதான் மறக்கிறேன். நாங்களும் போக்கி கட்டி அந்த மரத்துக்குள்ள இளையவன் பொன்னாத்திர சொதிவாயர் சங்கரனையோட அப்படி பேர் அந்த பட்ட பேர்ல சொல்லக்கூடாது பிளீஸ். அதுல சொல்லாங்க. அப்படி இல்ல சங்கரன்டா விமானப்பட சங்கரனையே சொல்லுவாங்க. அது பரவாயில்ல, நீங்க புல்லாத்துறை சங்கரன் சொல்லுங்க, இல்ல வேற ஒன்று சொல்லுங்க. பட் இதை இப்படி சொல்லாங்க. மற்ற அவர் என்னையும் சொல்லுவாங்க சங்கரன். அதுல நின்று அந்த சங்கரன் நீங்க இப்ப ஏப்ரல் மே பத்தி காய்ச்சி கொண்டு இருக்கீங்கன்னா அந்த ஏப்ரல் மேல சங்கரன் இல்லையா? அப்ப ஓகேயோட சங்கரன் அது ஓரளவு மக்களுக்கு புரியும். அது எந்த சங்கரா இருக்கு சில வேர்ட்ஸ்களை நீங்க பாவிக்கலாம். இங்க வாங்க. ஏப்ரல் மேல சங்கரன் இல்லன்றீங்க, சங்கரனோட நாங்க இருக்கிறோம். இந்த விமானப்பட சங்கரன் இல்ல தானே அந்த டைம். அப்ப இருந்த விமானப்பட சங்கரன் அவர் அதுக்கு தான் சொல்றேன். நீங்க அந்த சங்கரன் இந்த சங்கரன் இல்ல சொதிவாயர்னு சொல்லாங்க ப்ளீஸ். பேரை சொல்லாங்க. அது ஒரு பட்ட பேருனா சொல்லாங்க. சரி சரி ஓகே 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 அப்பா சரி சரி ஓகே. இன்பராசா ஒரு நிமிஷம் தாங்க எனக்கு. இன்பராசா சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க. செல்வன் எஸ்பி, அதாவது இனிமேல் நடக்க போற இந்த கருத்துலக்குள்ள இருந்தால் சொல்லுங்க. இனிமேல் நடக்க போற எங்களுடைய எதிர்காலம், அரசியல் திட்டங்கள், அதுக்காக நாங்கள் அரசியல்வாதிகளை இங்க கூப்பிட்டு கதைக்கிறது என்ற ஒரு விஷயத்தை நாங்க செய்து கொண்டிருக்கிறோம். பழையபடி நாங்கள் முள்ளிவாய்க்கால போய் என்ன நடந்தது, யார் யாருடன் நின்று இந்த ஆராய்ச்சி இங்க தேவையே இல்லை. அதாவது மகள் நடக்குது. இப்ப முழு எதிரிக்கு நாங்களே கொடுக்கிறோம். முழு ரகசியம் எதிரிக்கு நாங்களே கொடுக்கிறோம். அதான் உண்மை. அமைதி என்னன்னு சொன்னால், இந்த அரசியல் சம்பந்தப்பட்டு அங்கால போய் நீங்க உங்களோட ஆதங்கத்துல சொல்றீங்க. உங்களை நான் பிள்ளை சொல்லலைன்னா அங்க இருந்து வந்தவைக்கு நிறைய விஷயங்கள் மனதுக்குள்ள இருக்கும், உடைக்கோணும் போல இருக்கும். இதுல இந்த இடத்துல இது தேவை, அதை பற்றி ஒரு ஆர்குமெண்ட் வந்து அதை பார்த்துக்கொள்ளலாம். இது சம்பந்தமா இதுல நீங்க யாரும் ஒத்துமை இல்லாமலே இப்படித்தான் மற்றவை கேவலப்படுத்துறாங்கலாம். நீங்க தமிழர் ரெண்டு விளங்குதா? அமைதி அது எழுதிட்டு போடுவோம். ரெண்டாவது எதிர்காலங்கள்ல அதாவது வெளிநாட்டு கட்டமைப்புகளோ, வெளிநாட்டில் இருக்கிறவர்களோ, உள்நாட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் அரசியல் செய்யற நீங்களோ, இது சம்பந்தமா தான் இந்த தளத்தை கொண்டு போகணும்னு எஸ்பிஎன் சொல்லணும் கேட்டுக்கொள்ளணும்னு சொன்னா, திடீரென்று ஒரு ஆள் ஹரித்தமிழன் நீ மகிந்த ஆளுன்னு சொன்னால், அவர்கிட்ட மகிந்த ஆளா அவர் இருந்தால் இருந்துட்டு போகட்டும். நாங்கள் அதுக்கு கூப்பிடையில அந்த ஆராய்ச்சி பண்ணோம்ல, அவர் நல்லவர் கெட்டவோன்னு நாங்க விவாதிக்கவும் இல்லை. அதுல ஒரு கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் அதுல வீணா போச்சு.
எங்களுக்கு இங்க தேவை என்னன்னு சொன்னால் இந்த எதிர்காலம் எப்படி போக போகுது, இவற்றை செயல்பாடு என்ன, இவர் என்னத்தை செய்ய போறார் என்றுதான் மக்களுக்கு தெரியப்படுத்திட்டு இவரும் போயிடுவார். ரெண்டாவது இப்ப டாக்டர் வந்து சொன்ன, டாக்டர் நீங்கள் இதுல நடுக பயணிக்கிற நீங்கள் ஒரு ஆளுமையானால் நிறைய விஷயங்கள் அறிஞ்சு வச்சிருக்கிற நீங்கள் இந்த தளத்துல வந்து பிள்ளையானால கூப்பிட்டு வச்சிருக்கிறீங்க, எங்களுக்கு சரி பிள்ளை தெரியாது டாக்டர், மன்னிச்சு கொள்ளுங்க. நீங்களுமே அப்படி கதை கூட நீங்களும் எங்கள ஒரு ஆளா இருக்க வேண்டிய ஆள். அப்ப நீங்கள் வந்து அவரை கதைக்க விட்டுட்டு அவர் போன பிறகோ அல்லது அவர் நீக்கியோ நீங்க உங்களோட கருத்தை சொல்லி இருக்கலாம். இவரில் என்னென்ன பிள்ளைகள் இருக்கு, இவரை நீங்க இப்படி பேச வர்றீங்கன்னு எல்லாருக்கும் சேர்ந்த மாதிரி நீங்க சொல்லி இருக்கலாம். அதை விட்டுட்டு ஒரு கொஞ்ச நேரத்தை வந்து நீங்கள் கேள்வி, இப்ப நாங்க எங்களோட பிரச்சனை என்ன இங்க, நான் இதுல இப்ப அரித்தமிழன பிள்ளை சொல்ல இல்லை, இவர் இன்பராசாவையும் பிள்ளை சொல்ல இல்லை, நாங்க என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் நண்டு வேலை பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஒருத்தன் போறான் இழுத்து விழுத்துறது, மற்றது போகுது இழுத்து விழுத்துறது, இது எங்களுக்கே அசிங்கமா இருக்கு. நீங்க வாரீங்களா, அரசியல் கதைக்கு வாரீங்களா, வந்து அந்த அவற்ற விஷயங்களை நீங்க டிசைட் பண்ணுங்க. கீழே இருக்கிற மக்கள் இப்ப நீங்க அதுல பிள்ளையாயம் அவரை பற்றி பிள்ளையாயம் எழுதுறீங்க, அது எழுதிட்டு போங்க, அது உங்களோட சுதந்திரம். அதே மாதிரி எல்லாமே வந்து நாங்கள் அறிஞ்சு கொள்ளும். ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு இப்ப இன்பராசாண்டு ஒரு ஆள் இருக்கிறார், இப்படி பேஸ்புக்ல எழுதுறாரு அறியறதை விட நேர தளத்துல கூப்பிட்டு நாங்கள் கதைக்கிறோம். ஸோ அவர் தன்னை கருத்தை சொல்லிட்டு போறார். அதை நீங்க கேளுங்க, விருப்பம் இல்லையா கமெண்ட்ஸ் எழுதுங்க, இல்லாட்டி இம்ராசாவுக்கு கால் பண்ணி கதையுங்க. ஏனென்றால் இன்றைக்கு வந்த இந்த இம்ராசாவை பற்றி வந்து இவ்வளவு சொல்ற நீங்க மூலத்திலே அவரை போட்டு எங்கேயாவது அடிச்சிருக்கலாமே, எங்களுக்கும் தெரிய வந்திருக்குமே. இங்க யாரும் வருவீங்க. ஒரு ஆள் கேட்டார் மைந்தாவை விடுவீங்களா, மைந்த செலவுல வர போறான்னு கேட்டா மைந்தாவை கூப்பிட்டு நாங்களும் கேள்வி கேட்கலாம் தானே, நாங்களும் பார்த்துக்கொண்டு தானே இருக்கிறோம். வந்தா வரட்டும். ஏன் எங்கட மக்களை அழிச்ச நீ இந்த முள்ளிவாய்க்கால் என்ற ஒரு கேள்வி கேட்டாலே இப்ப இந்திராசாவை கூப்பிட்டு புனர்வாழ்வு பெற்ற விடுதலை புலிகளுக்கு ஆதரவு தெரிவிச்சு கொண்டு நாங்க இங்க இல்ல. அதே மாதிரி தமிழரசு கட்சியை கூப்பிட்டு அவைக்கு ஆதரவளிக்க இங்க இல்ல. நாங்க சில தளங்கள்ல கதை கேட்கலையா, கதை கேட்கல, கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க. எங்களை போட்டு மிதிக்கையும் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க. தயவு செய்து ஒன்று சொல்றேன். ஆனா எஸ்பி செல்வன் அந்த வழிமாறைகளை ஒரு விஷயத்துல கவனமா இருங்க. முள்ளிவாய்க்காலுக்கு நாங்க போக வேண்டாம். இப்ப இம்ப்ரஸா மாதிரியான ஆக்கள் வந்து கதைப்பினம் என்ன, அதை இந்த ஆதங்கம் அவப்பட்ட வழிகள். அதே மாதிரி தான் இவர் சொல்றாரு அரித்தமிழன் கதை கேட்கல, அதை அவப்பட்ட வழிகள் அவை கதைப்பினம். அந்த இடத்துக்குள்ள கொண்டு போவாம மரியாதையா கொடுக்குறோம் நிச்சயமா. அது வந்து இப்ப நான் அரித்தமிழ்ல நான் பிள்ளை சொல்றேன், அரித்தமிழ்ல நான் இப்ப சொல்ற பிள்ளைன்னு சொன்னா இந்த இடத்துல வந்து இவர் கதைச்சதை கேட்டு நாகரிகமா ஒரு கேள்வியும் கேட்டு வச்சிருக்கலாம். இதுதான் அரித்தமிழன் இப்படித்தான், நிமலன் இப்படித்தான் நான் சொல்றேன். எனக்கு தகுதி இல்லை, நான் பார்க்கவும் இல்லை. நீங்க இதுல வச்சு படம் வச்சு என்னால ப்ரூவ் பண்ணவும் மேலாது. அதுல கொஞ்சம் குறைச்சி கொள்ளுங்க. நன்றி. எனக்கு நான் மேல ஏற கேட்டுனா இந்த கொஞ்ச நேரம் வீணா போச்சு என்ற கவலை. ஏன்னா 270 பேர் அந்த நேரத்தில் 277 பேர் நிக்கக்குள்ள அவன் நேரத்தையும் நாங்கள் கொஞ்சம் கண்காணிக்கணும். நன்றி சொல்லு. நன்றி எஸ்பி. தமிழம் அவர் சொல்லிட்டார், அவர் சொல்லிட்டார் அவற்ற பார்வையில தமிழ் உங்களோட கேள்விக்கு நான் நான் பதில் கவனிக்கல. அவர் சொல்லிட்டார் அவற்ற பார்வையில அவற்ற மனசுக்கு அண்ணன் இருக்கிறார், பிள்ளைகள் இருக்குன்னு அவர் சொல்றார். ஓகே, அது அவற்ற கருத்து, அவ்வளவுதான். ஓகே, அவற்ற கருத்துல தயவு செய்து இதுல நீங்க லேட்டா ஜாயின் பண்ணி இருந்தால் ஒரு விஷயம் சொல்றேன். இந்த கட்சி நான் தான் முதல் கேள்வி கேட்டான், இந்த கட்சி எப்படி உருவாக்கப்பட்டது, இதுல வெளிநாட்டுக்காரர்கிட்ட இன்வால்வ் இருக்கோ அதெல்லாம் வந்து கேள்வி கேட்டாச்சு. அது அடுத்த கட்டங்களை பற்றி நீங்கள் வந்து கேளுங்க. ஏன்னா அவர் ஒரே கேள்விக்கு நீண்ட பதில் கண்ணநேரன் சொல்றது வந்து அது தேவையில்லை. அது நேரத்துக்கு நிமலண்ணா உங்களுக்கு மைவ் எடுக்கிறேன், உங்களை திரும்ப எடுக்கிறேன். நிமலண்ணா நான் ஒரு கேள்வி சொல்லியிருப்பேன். என்னன்னு சொன்னால் அவர் ஒரு கட்சியின் தலைவர், அதை மறந்துடாதீங்க. அவர் எப்படியா இருக்கட்டும், அவர் தமிழ் முன்னாள் போராளிகளிலிருந்து வந்த ஒரு கட்சியின் தலைவர். அவருக்கு கேட்கிற கேள்விகள், மக்களால் கேட்கிற கேள்விகளுக்கு அவர் ஆன்சர் பண்ணக்கூடிய தகுதியும் அவருடைய ஆளுமையும் இருக்கணும். அவருக்கு சொல்லுவார் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. நீங்க இதுல நிக்கிற எவருமே இவ்வளவு நேரம் அவர் அதுதானே செஞ்சவர். சங்கரண்ணாவோ இடையில குழப்பங்கள் வந்ததாலும் அது அவருடைய ஆளுமையை நீங்க குறைச்சு இதுல நீங்க அவரை தூத்துவதான் என்னுடைய கருத்து. அவரை அவரை விடுங்க. நீங்கள் அவருடைய அவருடைய கேள்விகளுக்கு சிலர் வந்து சில கேள்விகள் கேட்க சில பதில் வந்தது, அவ்வளவுதான். வேற ஒன்று அவருக்கு சொல்ற நீண்ட ஆன்சரை பண்ணாதங்க. குறுகிய கட்சியில ஒரு தலைவரா இருக்கிறீர்கள், இப்படி ஒரு தளங்கள்ல வரைக்க ஒரு குறுகிய ஆன்சர். எந்த அரசியல் கட்சி தலைவர் உங்களுக்கு குறுகிய ஆன்சர் அதை பழகி கொண்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் எந்த அரசியல் கட்சி தலைவர் உங்களுக்கு குறுகிய ஆன்சர் என்னுடைய குறுகிய வழி சொன்னவ
இன்னும் கேள்வி நான் கேட்கலையா நீ? அரசியல்வாதி. எஸ்பி நான் கேள்வி கேட்கட்டும் செல்வா கேள்வி கேட்கட்டும் கேளுங்க பாசுமான கேளுங்க ஓகே என்னடா எல்லாரும் இவளை உங்களுக்கு ரக்கிட்டு நான் அவருக்கான சொல்லிட்டு அவர் குறுகிய நேரத்துக்கு ஆன்சரா பண்ணுங்க அதுமே நிக்கிறவர்கள் மற்றவர்கள் கேட்கிற 250 பேருக்கு மேல நிக்கிறோம் இறங்கி மற்றவர்கள் ஏத்து ஓகே விளங்கிட்டது இன்ட்ராசா வணக்கம். என்னென்றால் வணக்கம், சொல்லுங்க. நான் உங்களை பேரை சொல்றா நீங்க தரம் குறைஞ்சாலும் ஒரே ஒரு 2 கேள்வி கேட்பேன். ஒன்று பேர் சொல்லணும், பேர் சொன்னாதான் யா, எனக்கு நான் சந்தோஷம். நான் நான் கேட்குற கேள்வி என்னென்றால் நீங்கள் விடுதலை புலிகள் என்றாலே சிங்கள தேசத்துக்கு ஒரு அலர்ஜியான ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. எந்த விதத்திலையும் விடுதலை புலிகள் சார்ந்த விடயங்களில் அவங்க எப்போதும் முழங்க போகிறதில்லை. நாங்கள் இந்த வரலாறு ரீதியாக பார்த்தா வந்தால் சிங்கள அரசாங்கம் தான் தலைமை தாங்கி எங்களை அழிச்சு கொண்டு எங்கள் இனத்தையும் பிடிச்சி எல்லாத்தையும் அழிச்சு இடங்களையும் அழிச்சு கொண்டு. இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க, இப்போ எங்கள் தேசங்கள் பறி போது முஸ்லீம் தேசங்கள் எல்லாம் வருதுன்னு ஆக்கபூர்வமாக சொன்னீங்க. அதான் ஜாதகம். இப்போ ஈழத்தில் நடக்கிற பிரச்சனை, வடகிழக்கில் நடக்கிற பிரச்சனை அதான். சிங்களம் ஒரு பக்கத்தால் பிடிக்குது, இஸ்லாமிய சமூகம் தண்டை அழைச்சி கொண்டு போது எங்களோட பிரதேசம் விடுவடையில் நாங்கள் எல்லாம் இடத்துலேருந்து வெளியேறி கொண்டிருக்கோம். ஓகே, இப்போ என்ன கேள்வின்னு சொன்னால், நீங்கள் இந்த கட்சியை ஆரம்பிச்சதால இந்த சிங்கள தேசத்திட்ட இருந்து எங்களுக்கு எந்த வகையான பெனிஃபிட், எந்த வகையான ரீதியில ஒரு என்னன்னு சொல்ற நிகழ்ச்சிகள் எடுக்க போறீங்க? வடகிழக்கு சார்ந்த ஒரு அரசியல் சார்ந்த விடயங்கள் எடுக்க போறீங்களா, அல்லது சிங்கள தேசத்தோட சேர்ந்து நாங்கள் ஒரு இலங்கைக்குள்ள ஒரே இனம்னு சொல்லி பயணிக்க போறீங்களா? உங்களோட கேள்வி ஆரம்பிச்சபடியா உங்கள்ட்ட அந்த கேள்வி, நீங்க எந்த நோக்கத்தை அந்த கட்சி ஆரம்பிச்சிருங்க, எந்த நோக்கத்தை நீங்க இந்த இலங்கை அரசாங்கத்திலிருந்து